ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கத்திரிக்காய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், பிஞ்சு கத்திரிக்காயா. 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், ஆனால் மாங்காய் வந்து ஒரு பாதி தான் போட போகிறோம். பச்சை மிளகாய் 3, புளி சும்மா கொஞ்சம் தான், டேஸ்ட்டுக்கு தான் புளி, தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் மசியல்னு டிஃப்ரெண்ட்டான குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கத்திரிக்காயில் அதிக நார்ச்சத்து உள்ளது. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். மாங்காய் சேர்க்கறதுனால எவ்வளோ சாதம் இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவீங்க. எனக்கு இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த டிஷ்ஷை நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் தேவையானதை நம்ம ஃபஸ்ட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி வேக வைக்க வேண்டியது தான். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்புள்ள மாங்காயாக எடுத்துக்கோங்க. இது ஒட்டு மாங்காய், புளிப்பு இருக்காது. மற்றபடி தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லை குக்கர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் ஒரு 200 ml விட்டுக்கோங்க. ஏன்னா காயெல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக. தண்ணி விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவோடு போட்டாச்சு. தக்காளியும் போட்டுடலாம். கத்திரிக்காய், மாங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு, மாங்காய் ரொம்ப புளிப்பு போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப புளிச்சிரும், சாப்பிட முடியாது. இனிப்பு மாங்காய் போட்டிருக்கேன். புளி வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு இனுக்கு தான் போட்டிருக்கேன், ஒரு துளி தான் போட்டிருக்கேன். ஒரு அரை நெல்லிக்காய் அளவு போட்டுக்குங்க புளி. ஒரு சிலவங்களுக்கு ஏன்னா மாங்காய் போட்டுட்டோம், புளி தேவை கிடையாது, சும்மாவும் நம்ம பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்து வேகணும். இப்போது வெந்த பிறகு எடுத்து தாளிச்சிட வேண்டியது தான். மசியல் கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம். இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வாசத்துலேயே நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து கிளறி விடுங்க. மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஆற வச்சு நம்ம கடையலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி கடைய பண்ணலாம். எடுத்து இந்த மாதிரி கீரை கடையிற கல் சட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பாத்திரம் இருந்தால் அதில் போட்டுக்குங்க. இல்லைன்னா ஜூஸ் அடிக்கிற ஜாரில் சும்மா 2 செகண்ட் 2 வாட்டி நீங்கள் லேசாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும். மசியல், கீரை மசியல் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய முறையில் கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் கடைய போகிறேன். இப்போது இது சட்டுன்னு மசிஞ்சிரும். ஏன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ் இல்லையா, சாஃப்டான காய்கள், சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி சீக்கிரமாக மசிஞ்சிரும். இந்த கத்திரிக்காய் மாங்காய் மசியல் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுவுமே போடலன்னு சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் என்னோடய வீடியோ வரணுன்னா எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மசியல் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கடைஞ்சிங்கன்னா ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள். தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. நான் தோலோடு போட்டால் எனக்கு பிடிக்கும்ட்டு நான் தோலோடு போட்டிருக்கேன். ஒரு சிலவங்களுக்கு தோல் வயிறு வலிக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களாம் மாங்காய் அரியும் போது தோல் சீவிடுங்க. இப்போ நல்லா மசிஞ்சிட்டு வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்துருங்க.
நல்லா மசிச்சு ஒன்றை போல் மிக்ஸ் ஆகிடுத்து. தாளிச்சிடலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு எண்ணெய் அதிகம் தேவை கிடையாது. எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு சேர்த்துருங்க. சும்மா ஃபஸ்ட்டே பூண்டு போட்டுட்டோம். சும்மா வாசத்துக்காக 2 பல் தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னாலும் ஓகே தான். ஆனால் வாசமாக இருக்கும் இல்லையா, போட்டுடலாம். கீரைக்கு தான் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, வெஜிடபிள்ஸ் தான், அதனால் கருவேப்பிலை போடுறோம். நல்லா செவந்ததும் இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி வேறு பாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ மசியல் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டுடலாம். தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சளி பிடிச்சிருக்கும் போது நிறைய குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த கத்திரிக்காய் மசியல் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, மாங்காயும் கத்திரிக்காயும் சூடு தான் இது, சளி எல்லாமே வழிச்சிட்டு வந்துடும். நுரையீரல் சளி கூட குணமாக்கும் இந்த குழம்பு. ரொம்ப நம்ம எளிமையாக நினைக்கிறீங்க, ஆனால் இதில் அவ்வளோ மெடிசன் இருக்குது. சளிகள்லாம் குணமாகும். அதே மாதிரி மலச்சிக்கல் கூட போகும். இந்த மாதிரி நீங்கள் மசியல் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.